இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 14வது அதிகாரம் 36வது வசனம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நம்ம வாசிக்கும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி, அதே மாதிரி தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போது நமக்கு ஒரு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஞாபகத்துக்கு வருகிறாள். ஏன்னா மத்தேயு 9வது அதிகாரத்தில் இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானதை நம்ம வாசிக்க முடியும். ஆனால் 14வது அதிகாரத்தில் அதே போல் பலர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். அப்போது இந்த பெண் அதற்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாள். அவள் நிறைய வழிகளில் நிறைய மருத்துவம் பார்த்தோம், அவளுக்கு சுகம் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால சோர்ந்து போயிடல. இப்போ ஒவ்வொரு தடவை வைத்தியர்கிட்ட போகிறப்பவும் இப்போ நமக்கு சுகமாகிரும்னு சொல்லி அவகிட்ட இருந்த எல்லா சொத்தையும் விற்றுட்டா. ஆனால் கூட அவளுக்கு சுகம் கிடைக்கலன்னு வசனம் சொல்லுது. இப்போ நான் சாதாரணமாக யாராக இருந்தால் கூட ஒரு சோர்வு வந்துடும், உடலில் பலவீனம் இருக்கும், கையில் காசு இல்லை, எங்கே போனாலும் சுகம் கிடைக்கல. 12 வருஷமாக யோசித்து பாருங்களேன், அவளுக்கு அவ்வளவு சோர்வு இருந்திருக்கணும். ஆனால் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட நான் சுகமாவேன்னு சொல்லி கொண்டு வந்து தொட்டா சுகமானா. இவ ஒரு முன்னோடியாக இருக்கிறா. அதற்கப்புறம் இந்த அதிகாரத்தில் ஏகப்பட்ட பேர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாகறாங்க. எதுக்காக நாம் இதை இன்றைக்கு தியானிக்கிறோம் அப்படின்னா, இதே நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் நிறையா பேர் நிறைய வருஷமாக ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சு உடல் சுகமாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை கடன் நிறையா இருந்து அதை அடைக்க முடியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து நிறைய வருடங்களாக ஜெபித்தோம், பதில் இல்லாமல் இருக்கிற நீங்கள் இன்றைக்கு மற்ற எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக மாற போகிறீங்க. ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். என் கூட இப்பொழுது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அற்புதம் நிறைய பேருக்கு சாட்சியாக மாறப்போகுது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமென். அவர்களுடைய அப்பா தேவைகளை நீங்கள் அறிவிங்க. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சரீர பலவீனத்தில் எனக்கு இது சுகமே கிடைக்காதான்னு சொல்லி ஏகப்பட்ட டாக்டர்ஸ்ட்டை போய் சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்க ஏசப்பா. ஆமென். அவர்களுக்கு உள்ள எல்லா சொத்தையும் இழந்து எதுவுமே இல்லாமல் இப்போ உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க ஏசப்பா. ஆமென். உம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை ஏசப்பா. இந்த உலகத்தில் உதவி செய்கிறதுக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை ஏசப்பா, யாருமே இல்லை ஏசப்பா, எதுவுமே இல்லை ஏசப்பா. அவங்க கரம் வறுமையாக இருக்குது ஏசப்பா. ஆனால் உம்முடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு இருக்கிறதுப்பா. இந்த உலகம் முழுவதும் எங்களுடைய கரங்களில் இருந்தால் கூட எங்களுக்கு கிடைக்காத ஒரு சமாதானம் உம்முடைய கரத்தை பற்றி கொள்ளும்போது எங்களுக்கு கிடைக்குது ஏசப்பா. ஆமென். நாங்கள் இழந்த எல்லாவற்றையும், சுகத்திலிருந்து, பணத்திலிருந்து, அன்புலேருந்து நாங்கள் இழந்த உறவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி தர வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. இதுதான் உலக நியதி, இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லுகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. இப்படித்தான் இது நடக்கும் அப்படின்னு
டாக்டர் சொல்லியிருந்தா கூட, ஏன் எங்கள் மனசுலையே சந்தேகம் இருந்தால் கூட, இன்றைக்கு அப்பா என் தேவன் சகல காரியங்களையும் மாற்றி போட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீங்க ஏசப்பா. இந்நாள் வரைக்கும் அப்பா எந்த அற்புதத்தையும் கண்டிராத உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் இன்றைக்கு ஒரு அடையாளத்தை காணப்போகுது ஏசப்பா. இவங்க வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறப்போகுது, ஒரு முன்னோடியாக இருக்க போகிறாங்க ஏசப்பா. இவங்க பெற்ற இந்த அற்புதத்தை பார்த்த மற்றவங்க, தேவன் இவங்களுக்கு இந்த நன்மையை செய்யும்போது எனக்கும் செய்வார்னு சொல்லி உங்ககிட்ட ஓடி வர போகிறாங்க ஏசப்பா. அதுக்கு காரணமாக என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. ஆமேன். யாரெல்லாம் அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்குறாங்களோப்பா, ஆமேன். நீங்கள் அறிவிங்க ஏசப்பா, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை அறிவிங்க ஏசப்பா. எப்படியாகிலும் என் தேவன் எனக்கு நன்மை செய்வார்னு இவங்க கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை அப்பா நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா, நிறுத்துங்க ஏசப்பா. ஆமேன். அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடக்கூடாது ஏசப்பா. இவர்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற இலக்கு, இவர்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமாக நடக்கணும்ப்பா. அதற்கான தடைகளாக எது இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் இப்பொழுது அப்புறப்படுத்துகிறோமாப்பா. ஆமேன். பிசாசின் கிரியைகளோ இல்லை பாவங்களோ அப்பா பெருமையோ கோபமோ எது இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்றுமில்லாமல் ஆகுது ஏசப்பா. ஆமேன். நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது எப்போதும் தடைப்படாதுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மையை செய்யுங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.